மிகுந்த எழுச்சியோடு மாங்கனி நகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 26வது மாநில மாநாடு வெல்க ஜனநாயகம் என்ற பொருளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்க வருகை தர இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்களே, ஹிட்லரின் பாசிசத்தை முறியடிப்பதற்கு ரஷ்யாவிலே ஒரு ஸ்டாலின், இந்துத்துவ பாசிசத்தை முறியடிப்பதற்கு தமிழ்நாட்டில் எங்கள் திராவிட இயக்க தளபதி ஸ்டாலின் என்று வரலாறு போற்றக்கூடிய வகையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வர இருக்கிற அண்ணன் தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்ற இருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் முதுபெரும் தலைவர் தகைசால் தமிழர் ஐயா பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் எனது அன்புக்குரிய அண்ணன் சண்முகம் அவர்களே, வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர், சட்டமன்றத்தில் சங்காரம் செய்யக்கூடிய அன்பு தோழர் வேல்முருகன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்களிலே ஒருவரான நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருப்பூர் சுப்பராயன் அவர்களே, சிபிஐ எம்எல் கட்சியினுடைய செயலாளர் தோழர் ஆசை தம்பி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலகர்த்தர்களே, தோழர்களே, காலத்தின் அருமைப்பாடு கருதி அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிற இந்த வெல்லும் ஜனநாயகம் 26வது மாகாண மாநாடு நடைபெறுகிற இடம் சேலம். சேலம் என்றவுடன் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய நெஞ்சத்திலே நிழலாடுவது 1950 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்றைக்குத்தான் நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு பொதுவுடைமை இயக்கத்தினுடைய தோழர்கள் மீது அடக்குமுறை ஏவிவிடப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு 250க்கு மேற்பட்ட தோழர்கள் சேலம் சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடந்த நேரத்தில் கிரிமினல் கைதிகளுக்கு கொடுக்கின்ற கருப்பு குல்லாயை அணிய வேண்டும் என்று சிறை அதிகாரிகள் இன்றைக்கு அவர்களை நிர்பந்தம் செய்த நேரத்தில் மிகவும் இழிவாக அரசியல் கைதிகளை நடத்திய நேரத்தில் அதை நெஞ்சுயர்த்தி கேள்வி கேட்டதற்காக வெட்ட வெளியிலே நிறுத்தி வைக்கப்பட்டு 22 தோழர்களை சுட்டுக் கொன்றதே அன்றைக்கு இருந்த ஆட்சி. அந்த தியாகிகளுக்கு முதலிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வீர வணக்கத்தை நான் முதற்கண் செலுத்துகிறேன். அந்த படுகொலையை கண்டித்து தலைவர் தந்தை பெரியார் உடனடியாக விடுதலை பத்திரிகையிலே தலையங்கம் தீட்டினார். 1950 மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் கண்டன கூட்டம் நடத்தி அன்றைக்கு இருந்த குமாரசாமி அரசு காங்கிரஸ் அரசின் அடக்குமுறையை மக்கள் மன்றத்திலே எடுத்து தந்தவர் தலைவர் தந்தை பெரியார். இது வரலாறு. அப்படிப்பட்ட மாங்கனி நகரில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் நேற்றைக்கு நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உரையாற்றுகிற பொழுது அரச பதவியிலே பிரதமர் என்கிற பொறுப்பிலே இருந்து கொண்டு இந்திய நாட்டின் அரசியல் சாசனத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை உணர்ச்சி இருக்கக்கூடிய பிரதமர் அந்த உரையிலே குறிப்பிடுகிறார், 100 ஆண்டு காலம் நாட்டுக்கு சேவை செய்திருக்கிற அமைப்பு RSS அமைப்பு என்று பேசியிருக்கிறார். இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் இதுவரையில் எந்த பிரதமருக்கும், ஏன் வாஜ்பாய் பிரதமராக இருந்தார், அவர் கூட அரசு விழாவில் நின்று கொண்டு RSS பஜனை பாடியதில்லை. இந்த துணிச்சல்
நரேந்திர மோடிக்கு எப்படி வந்தது? 100 ஆண்டு கால கடந்திருக்கின்ற சரித்திரம் என்று சொல்லுகிறாரே, என்ன சரித்திரம்? இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை மதிக்காத கூட்டம், அரசியல் சட்டத்தின் பிரியாம்பிள் முகப்புறையில் இருக்கின்ற மதசார்பற்ற சோசலிசம் என்கிற சொற்களை நீக்க வேண்டும் என்று போன மாதம் பேசுகிறார் RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேயா. இந்த நாட்டின் அரசியல் சட்டத்தை மதிக்காத செக்குலர் சோசலிசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகளை பிரியாம்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய RSS பொதுச் செயலாளர் அந்த RSS புகழ்பாடுகிறார் என்றால் நாட்டின் பிரதமர் தோழர்களே, எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு இந்த நாட்டின் ஜனநாயகம் உள்ளாகி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? இதை எப்படி நாம் எதிர்கொள்ள போகிறோம்? தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். தக்காணத்துக்கு கீழே அவர்களால் வர முடியவில்லை. ஆனால் தொடர்ந்து அதிகார பலத்தை பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். 1950களில் காஷ்மீர் இந்தியாவோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 370வது பிரிவை கொண்டு வந்த நேரத்தில் காஷ்மீருக்கான தனி அந்தஸ்தை நீக்க வேண்டும் என்று ஜனசங்கத்தை தொடங்கி நடத்தினாரே எஸ்பி முகர்ஜி, சியாமா பிரசாத் முகர்ஜி. அவர் காஷ்மீருக்கு போனார், பிரச்சார பயணம் போனார், அங்கேயே கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே செத்து போனார். ஆனால் 1950களிலே இருந்து தங்களுக்கு ஒரு நேரம் வரும் என்று காத்திருந்தார்கள். மிருகத்தனமான மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைக்க போகிறோம் என்று காத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நேரம் வந்த நேரத்தில் 2019ஆம் ஆண்டு பெரும்பான்மையை பயன்படுத்தி அவர்கள் காஷ்மீரை துண்டு துண்டாக 3 துண்டாக உடைத்தெறிந்தார்கள். அந்த காஷ்மீரை முடித்துவிட்டு 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி அந்த மசோதாவை தாக்கல் செய்ததற்கு பிறகு அந்த வாரத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த அமித்ஷா சொன்னார், காஷ்மீருக்காக நாங்கள் நீண்ட காலமாக குரல் கொடுத்தோம், அதை சாதித்திருக்கிறோம், தனி அந்தஸ்தை நீக்கியிருக்கிறோம், அடுத்து எங்களுடைய குறிக்கோள் தமிழ்நாடு என்று சொன்னார். மறந்துவிடக் கூடாது. நாம் எப்படி முறியடிக்க போகிறோம்? வெறும் தேர்தல் அரசியலில் மட்டுமல்ல, ஒரு சித்தாந்த போரை நடத்தையாக வேண்டிய நிலைக்கு தமிழ்நாடு போய்க் கொண்டிருக்கிறது. மறந்துவிடக் கூடாது. இதை ஓரணியிலே திறந்து கொள்கை அடிப்படையில் இருக்கிற அணிவகுப்பு, இந்த அணிவகுப்பு வெறும் தேர்தல் கூட்டணி என்று சுருக்கி பார்க்க கூடாது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி, இது கொள்கை அணிவகுப்பு. இதை எப்படி முறியடிக்க வேண்டும்? இது இந்த வெற்றி தொடர வேண்டும். இந்த மண்ணிலிருந்து இந்துத்துவ பாசிச சக்திகள் துடை தெரியப்படுகிற வரையிலே நம்முடைய ஒற்றுமை இந்த நாட்டுக்கு தேவைப்படுகிறது. ஒரே ஒரு வரலாற்று செய்தியை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் தோழர்களே. கீழத்தஞ்சை மாவட்டத்திலே ஒரு தலைவர், செங்கொடி இயக்கத்தை வளர்த்த தலைவர், அவர் பிறந்தது கர்நாடக மாநிலம், கட்சி அவரை அனுப்புகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. கீழத்தஞ்சை மாவட்டத்துக்கு வருகிறார். 1943ஆம் ஆண்டு ஊரூராக கிராம கிராமமாக சென்று பண்ணையாட்களுக்காக, விவசாய கூலி தொழிலாளிகளுக்காக களம் அமைக்கிறார். களத்திலே நின்று போராடுகிறார். பண்ணையாளர்களை, நிலப்பிரபுக்களினுடைய கொடுமைகளை எதிர்க்கிறார். பொருளாதார சுரண்டலை எதிர்க்கிறார். ஜாதிய ஆதிக்கத்தை எதிர்க்கிறார். அந்த மகத்தான தலைவருக்கு பெயர் பி சீனிவாச ராவ். தோழர் PSR ரத்த கோடுகளால் ரத்த அத்தியாயமாக எழுதப்பட்டிருக்கிற இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றில் மாபெரும் தலைவர் அவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நெருக்கடிகளை சந்தித்த நேரத்தில் 1947 ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரையிலே தேடி தேடி பொது உடைமை இயக்க தோழர்கள் தமிழ்நாட்டிலே வேட்டையாடப்பட்ட போது தலைமறைவு வாழ்க்கை மேற்கொண்டார். 4 ஆண்டு காலம் தலைமறைவு வாழ்க்கை. அவர் தலைமறைவு வாழ்க்கை
நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் மையக்குழுவில் இருக்கிற ஒரு தோழர் சாகர் என்கிற சர்மா அவருக்கு கடிதம் எழுதுகிறார். சுந்தரராஜ் என்கிற புனைப்பெயரில் எழுதுகிறார். அந்த கடிதம் தலைமறைவு வாழ்க்கை அனுபவம் என்ற புத்தகமாக 1947 ஆண்டு அக்டோபர் மாதத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெளியிட்டது. புதுபெரும் தலைவர் எம்.ஆர். வெங்கட்ராமன் அதற்கு முன்னுரை எழுதியிருக்கிறார். அதில் 2வது அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறார், தலைமறைவு வாழ்க்கை நான் மேற்கொண்ட நேரத்தில், மதுரைக்கு சென்ற நேரத்திலே பகல் முழுவதும் பட்டினி கிடந்து பசியால் துடிதுடிக்க நேர்ந்தாலும் 40 கிலோமீட்டர் நடந்து போய் தலைமறைவு வாழ்க்கைக்கு இடம் தேடி தந்த தோழருடைய வீட்டுக்கு போனேன். ஒரு நாள் இரவு அங்கே தங்கியிருந்தேன். மறுநாள் என்னை வேறு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு எளிய 10க்கு 10 சாதாரண ஏழை எளிய ஒரு தொழிலாளியுடைய வீட்டிலே என்னை தங்க வைத்திருந்தார்கள். அவர் கொடுத்த அந்த சோற்றையும் ரசத்தையும் உண்டு நான் நீண்ட களைப்புக்கு இடையிலே படுத்து உறங்கினேன். திடீரென்று விழித்துக் கொண்டு பார்க்கிறேன், அந்த விளக்கின் வெளிச்சத்தில் அந்த சுவர்களிலே படங்கள் மாட்டப்பட்டிருந்தது. நம்முடைய இயக்க தோழர், கம்யூனிஸ்ட் தோழர், சமதர்ம தோழராக இருப்பார் என்று நான் கருதி கொண்டேன். அங்கே பார்க்கிறேன், சுவற்றிலே காரல் மார்க்ஸ் படம் மாட்டப்பட்டிருக்கிறது, லெனின் படம் மாற்றப்பட்டிருக்கிறது, மாபெரும் தலைவர் பிஜி ஜோஷியினுடைய படம் மாட்டப்பட்டிருக்கிறது. அந்த படத்துக்கு பக்கத்திலே பெரியார் ஈவேரா படம் மாட்டப்பட்டிருக்கிறது, அண்ணாதுரை படம் மாட்டப்பட்டிருக்க. அவர் எழுதுகிறார், அண்ணாதுரை படம் மாட்டப்பட்டிருக்கிறது, அண்ணன் அம்பேத்கர் படம் மாட்டப்பட்டிருக்கிறது, ஜீவா படம் மாட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து நான் பூரித்து போனேன் என்று தோழர் PSR எழுதியிருக்கிறாரே. அவர் சொன்ன அத்தனை தலைவர்களின் கொடிகளும் இந்த மண்ணில் ஒன்றிணைந்து பறந்தால்தான் காவி கொடியை முறியடிக்க முடியும், சனாதனத்தை முறியடிக்க முடியும். அந்த ஒற்றுமையை பேணி காட்போம். இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு இந்த மண்ணில் கடைசி ஆணியை அடிக்கிற வரையிலே திராவிட இயக்கத்திற்கும், பொது உடைமை இயக்கத்துக்கும், கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கும், அதை போல காங்கிரஸ் இயக்கத்துக்கும், ஜனநாயக சக்திகளுக்கும் ஓய்வு ஒழிச்சல் இல்லாத பணி காத்திருக்கிறது. இதோடு முடியவில்லை என்று தெரிவித்து, வெல்க ஜனநாயகம். உங்கள் மாநாடு வெற்றி பெறுவதற்கு எங்கள் ஆருயிர் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் எங்கள் லட்சிய தலைவர் புரட்சி புயல் வைகோ அவர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.